ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மாலைபட்ச பலகாரம் என்னென்னு பார்க்கலாமா? மாலைபட்ச பலகாரத்துக்கு பச்சரிசி இட்லி தோசைக்கு அரைச்சி வைக்க போகிறேன். அது மாதிரி அரைச்சி வச்சானாக்கா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். முதல் நாளைக்கு இட்லி, அடுத்த நாளைக்கு தோசை பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப்பு மாவரிசி பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இதை வாண்டியில் சேர்த்து கைவிடாமல் வறுக்கணும். கொஞ்சம் கலர் மாறணும், கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வெள்ளையாகும் அரிசி, அந்த அளவுக்கு வறுக்கணும். அந்த மாதிரி வறுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ நான் போட்டதுக்கு இப்போ நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வறுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி தான் வறுத்துட்டுருந்தேன். வறுத்த அரிசியை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பச்சரிசிங்கிறதுனால ஒரு 3 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சா சாஃப்டாக இருக்கும் பச்சரிசி இட்லி. முத்து கொதி வந்திருக்கு. முத்து முத்தாக தெரியறதா? இந்த அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த முத்து கொதி வந்த தண்ணியை இதில் விட்டுடணும். இப்போ இதை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா அரைக்கலாம். பச்சரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதில் 3ல் 1 பங்கு, 3/4 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இதை பவுலில் சேர்த்து 2 தடவை அலம்பிட்டு நல்ல தண்ணி விட்டு இதையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுருந்த பச்சரிசி 2-3 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த உளுந்து ஊற வச்சுருந்தது ஊறிடுது. இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சமாக விட்டு நல்ல ஃப்ளஃபியாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த அரிசி மாவோடு சேர்த்துக்கணும். இப்போ இதை ஃபுல்லாக நல்லாவே கரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கரைச்சாச்சு. தேவையான உப்பை சேர்த்துட்டேன். குறைஞ்சது 8 மணி நேரம் புளிக்க விடணும். புளிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நல்ல பொங்கிருக்கு பாருங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை ஃபில்லப் பண்ணிக்கலாம். வானிலையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த தட்டை வச்சு இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடி ஆவியில் 7 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இட்லிக்கு சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சியில் 1 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா, உப்பு, பொட்டுக்கடலை 1 பிடி சேர்த்துட்டுருக்கேன். இது தண்ணி விட்டு பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு சட்னிக்கு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து சேர்த்தாச்சு. நம்ம தேங்காய் சட்னி ரெடி இட்லிக்கு. பச்சரிசி இட்லி ஜோராக வந்துடுது. இதை வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் வெளியில் எடுத்து காட்டுறேன். இட்லி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஜோராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. மாவு பொங்கி கொஞ்சம் புளிப்பு வரணும். இல்லை சாஃப்டான இந்த பச்சரிசி இட்லிக்கு சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி மாலைபட்ச டிஃபன் என்னோட ஸ்டைலில் சாஃப்டாக பஞ்சு போல் பச்சரிசி இட்லி, சாம்பார், சட்னி. சாப்பாட்டுக்கு வச்சுருந்தேன் சேப்பங்கிழங்கு, கொண்டக்கடலை சாம்பாரையே இதுக்கும் தொட்டுக்க வச்சாச்சு. கூடவே தேங்காய் சட்னியும். இந்த மாதிரி ஒரு தடவை இட்லி கரைச்சி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.